கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம். தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இப்போ நிறைய தடவை நம்ம நினைக்கிறோம், நம்ம கோபப்படுறது ரொம்ப சாதாரண விஷயம் நினைக்கிறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கோபப்படுறது ஒரு பெரிய பாவம்னு பைபிளில் இருக்குது. நியாயம் இல்லாமல் நம்ம கோபப்பட்டோம் அப்படின்னா நம்ம நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்போமா. தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். நம்ம சில சமயம் சொல்லுவோம் இல்லையா, நீ ஒரு முட்டாள் மாதிரி பேசுகிற அப்படின்னு. ஸோ அதுவும் ஒரு பெரிய தப்பு. மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். ஸோ நம்ம 3 வகையாக ஆண்டவர் பிரிக்கிறார், என்னென்ன வார்த்தைகளை சொல்லி திட்டுறோம், கோபப்படுறோம் அப்படின்னு. ஸோ நிறைய தடவை நம்மளும் இதெல்லாம் இந்த தப்பை பண்ணுறோம். சில சமயம் நம்ம அதை ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிறோம். ஆனால் நான் கோவப்படுறது ரொம்ப சாதாரணம் தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலே ஆண்டவருக்கு அது பிடிக்காத விஷயம். ஸோ அதனால் நம்ம இந்த கோபத்தை நம்ம எப்படியாவது விடணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில் அங்கே தானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. நம்ம இந்த மாதிரி யார்கிட்டயா கோபப்பட்டோம் அப்படின்னா அவங்க கூட நம்ம என்ன பண்ணிடணும், இமீடியட்டாக அதை தப்பை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவங்கக்கிட்டேயும் நம்ம சமாதானம் ஆயிடணும். அப்படி இல்லைன்னா எதிராளி என்ன பண்ணுவான், சாத்தான் நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவான். ஸோ நம்ம சிறையிருப்புக்கு போயிடுவோம். அதனால் இந்த கோபங்கிற இந்த பொல்லாத குணம் நம்மளை விட்டு மாறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எப்படியாவது இந்த கோபத்துலேருந்து நான் வெளியில் வந்துடணும், நான் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசில் இருக்கணும். சில சமயம் நம்மளை கோபப்படுத்துகிற சுச்சுவேஷன் இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நமக்குள்ளே வரணும். அதுக்கு கர்த்தர் உதவி செய்யணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இது பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சமாதானம் வரும். பிசாசனம் நம்மளோட வஸ்திரத்தை கரைப்படுத்த முடியாது இல்லையா. அதனால் எப்படியாவது இந்த கோபங்கிற இதுலேருந்து நம்ம வெளியில் வர நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம உதவி கேட்போம். அவர் நிச்சயமாக செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.